ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சினிமாவில் டைட்டில் முதல் படத்துல இருந்தே இருக்கா? டைட்டிலில் புதுமை செய்தவர்களை பற்றி சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா பேச தொடங்கிய காலத்திலேயே டைட்டில் திரைப்படங்கள் இடம்பெற்று விட்டது. டைட்டிலில் பல புதுமைகளை பல இயக்குநர்கள் செய்திருக்காங்க. ஒரு சில இயக்குநர்கள் கார்ட்டூனில் கூட மிக அழகாக டைட்டில்களை அமைத்திருக்கிறார் என்றாலும் இந்த டைட்டிலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க புதுமையை செய்தவர் என்று எஸ் பாலச்சந்தரை சொல்லலாம். அவர் இயக்கத்திலே உருவான திரைப்படம் தான் பொம்மை என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய டைட்டிலில் அந்த படத்தில் எந்தெந்த கலைஞர்கள் நடித்திருந்தார்களோ அவங்களையும், அந்த படத்தில் எந்தெந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றியிருந்தாங்களோ அவங்களையும் திரையிலேயே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் எஸ் பாலச்சந்தர். தொழில்நுட்ப கலைஞர் எல்லோரும் திரையிலே தோன்றிய முதல் படமாக அந்த திரைப்படம் அமைந்தது. பாரதி ராஜா இயக்கத்தில் ஜெய்சங்கர் நடிச்சிருக்காரான்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவின் இயக்கத்திலே எந்த ஒரு திரைப்படத்திலும் ஜெய்சங்கர் நடித்ததில்லை. நடிகர் நடிகைகள் டான்ஸ் ஆடுறதுக்காக வீட்டில் தனி அறை இருக்குமான்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. நடிகர்கள் பெரும்பாலும் நடனம் ஆடுவதற்கு அதற்கென உள்ள நடன கூடங்களை தான் பயன்படுத்துவாங்களே தவிர அவங்க வீட்டிலேயே நடனம் ஆடுகின்ற கலைஞர்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சொற்பம். அதனால் எல்லா நடிகர் வீட்டிலேயே நடனம் ஆடுவதற்கென்று தனியாக இடம் கிடையாது. ராட்சசன், போர்த்தொழில் மாதிரியான கிரைம் த்ரில்லர் படங்கள் தொடர்ந்து தமிழில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இப்போ அந்த மாதிரியான படங்கள் தான் ஹிட் ஆகுது. KS ரவிக்குமார், சங்கர், மணிரத்னம், AR முருகதாஸ் போன்ற முன்னணி இயக்குநர்கள் இந்த மாதிரியான கதையை படமாக பண்ணால் நல்லா இருக்குமே. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பாலாஜி தென்காசியிலிருந்து கேட்டிருக்காங்க. எந்த பாணி திரைப்படமும் தொடர்ந்து வெளியானால் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியில் அந்த படங்களுக்கு வரவேற்பு கிடைக்காது. பலதரப்பட்ட படங்கள் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு சில கிரைம் த்ரில்லர் படங்கள் வெளியானனால் தான் அந்த படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. மார்க்கெட்டில் எந்த மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கிடைக்கிறது என்பதை பார்த்து அது போன்ற படங்களை இயக்குகின்ற இயக்குனர் இல்லை மணிரத்னம், AR முருகதாஸ் போன்றவர்கள். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜானி மாஸ்டர் இப்போ கண்டிஷன் பெயிலில் வெளியில் வந்திருக்காரு. அவருக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் LIK படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டிய சினிமாவே இப்படி வாய்ப்பு கொடுத்தா சமூகம் என்ன ஆகும்? தப்பு செஞ்சவங்களுக்கு எப்படி பயம் வரும்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்திலே குற்றவாளி அப்படின்னு முத்திரை குத்தப்படாத வரையிலே நடன இயக்குனரான ஜானி குற்றம் சாட்டப்பட்டவர் தான். குற்றம் சாட்டப்பட்டவரையே திரைப்படங்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? தமிழ் சினிமாவில் ட்ரெய்லர்களுக்கு சான்றிதழ் வழங்குறது யாரு? CBFCயா அல்லது ட்ரெய்லர்களுக்கு சான்றிதழ் தேவையில்லையான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குகின்ற மத்திய அரசினுடைய தணிக்கை குழு தான் படத்தினுடைய ட்ரெய்லர்களுக்கும் தணிக்கை சான்றிதழை வழங்குவார்கள். படத்தினுடைய ட்ரெய்லர்களுக்கும் தணிக்கை சான்றிதழ் நிச்சயமாக அவசியம். வெற்றிமாறன் சிம்புவை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை பண்ணியிருக்கலாமே, அது வடச்சென்னையை சுற்றி தான் இருக்கணுமா? தமிழ் சினிமாவில் அவ்வளவு கதை பஞ்சம் இருக்குதான்னு ஸ்ரீலங்காவிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்புவை வைத்து வெற்றிமாறன் இயக்குகின்ற படத்தினுடைய கதை வடசென்னை சார்ந்த கதை அப்படின்றதுனாலே அது பழைய கதை அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ வடசென்னை அடிப்படையாக கொண்டு வெற்றிமாறன் ஒரு கதையை எழுதியிருக்கக்கூடாதா என்ன? பர்சன்டேஜ் அண்ட் டோட்டல் அமௌண்ட்டாக பிகில் அண்ட் கோட் படங்களை விட லவ் டுடே அண்ட் டிராகன் படங்கள் தான் ஏஜேஸுக்கு பெரிய லாபத்தை பெற்று தந்த படம் அப்படின்றது உண்மையான யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பிகில், கோட் ஆகிய திரைப்படங்களுக்கான தயாரிப்பு செலவையும் லவ் டுடே, டிராகன் போன்ற படங்களுக்கான தயாரிப்பு செலவையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நிச்சயமாக லவ் டுடே, டிராகன் படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். மரோ சரித்ரா அண்ட் ஏக் தோஜே கேலியே இந்த ரெண்டு படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் எதுன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மரோ சரித்ரா, ஏக் தூஜே கேலியே ஆகிய 2 படங்களில் நீண்ட நாட்கள் ஓடிய திரைப்படம்னா அது மரோ சரித்ரா திரைப்படம் தான். ஆனால் மிக அதிகமான வசூலை பெற்று தந்த படம்னா அது ஏக் தூஜே கேலியே. ஷாருஹாசனுக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். அவர் எப்போ சாய்வு சித்திர நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலான்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 70களில் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் பல பத்திரிகையாளர்கள் கமல்ஹாசன் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் பட்டியலில் நானும் ஒருத்தன். அதனால் ஷாருஹாசனோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு அப்போதிலிருந்து எனக்கு கிடைத்தது. ஷாருஹாசன் நடித்திருந்த கன்னட திரைப்படமான தபரண கதா என்ற படத்தை பாரதியாவுக்கும் எனக்கும் பிரசாத் ஸ்டுடியோவில் போட்டு காட்டினார் ஷாருஹாசன். இந்த படத்தை பார்த்த கணமே இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு தேசிய விருது பெற்றுத்தரும் அப்படின்னு நான்
சாருஹாசன்கிட்ட சொன்னேன். இந்த தகவலை அப்போ ஒரு பத்திரிகை பேட்டியிலே சாருஹாசனுடைய மனைவி பகிர்ந்து கொண்டார். அந்த கட்டிங் கூட என்கிட்ட இருக்குது. ஜி சீனிவாசனும் அவருடைய மனைவி புலியூர் சரோஜாவும் ஜோடியாக நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. புலியூர் சரோஜாவும் அவருடைய கணவரான ஜி சீனிவாசனும் இணைந்து எந்த படத்திலும் நடித்ததில்லை. ரஜினிகாந்தோடைய படத்தை கமல்ஹாசன் இயக்குவாரான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. 25 வருடங்களுக்கு முன்னால் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் இப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கமல்ஹாசன் பல திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தும் தொடர்ந்து திரைப்படங்களுடைய படப்பிடிப்பில் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்துடைய படத்தை கமல்ஹாசன் இயக்குவது என்பது சாத்தியமில்லை. அனிருத் ஏதாவது படத்தில் ஹீரோவாக நடிப்பாரா? ஒரு டார்க் காமெடி உள்ள படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்தா சூப்பராக இருக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அனிருத்தை கதாநாயகனாக நடிக்க வைப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. அதற்கான விளம்பரங்கள்லாம் கூட அப்போ வலைதளங்களில் வெளியானது. ஒரு சில காரணங்களால் அது நடக்கலை. அனிருத்துக்கு நடிக்கிற ஆர்வம் இருக்கிறதுனால நிச்சயமாக அனிருத் எதிர்காலத்திலே ஏதாவது ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமாவில் ஸ்ரீகாந்தை தவிர வேற எந்த நடிகருமே போதைப் பொருள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லலாமா? பிறகு ஏன் ஸ்ரீகாந்த் மட்டும் கைதானாருன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சனன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற நடிகர்கள்னா அது ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் மட்டும் இல்லை, பல நடிகர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று பரவலாக திரையுலகத்தை சார்ந்தவர்களே பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போன்ற செய்திகளை கேட்பதற்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இந்த வழக்கில் ஸ்ரீகாந்த் மட்டும் கைதானது எப்படி அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. மது அருந்து விட்டு பல பேர் வாகனம் ஓட்டுறாங்க சென்னையில். எல்லாரும் கைது செய்யப்படுறாங்களா என்ன? ஒரு சிலர் தானே கைது செய்யப்படுறாங்க. அதுதான் ஸ்ரீகாந்துடைய நிலை. எம்ஜிஆர் சிவாஜி வீட்டில் ஐடி ரைடு நடந்திருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. என் நினைவுக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வீட்டிலும் சிவாஜி வீட்டிலும் ரெய்டு நடந்ததில்லை. ரவிமோகன் இயக்கத்தில் யோகி பாபு நடிக்கிற படம் எந்த நிலையில் இருக்குன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. யோகி பாபு ஒரு திரைப்படத்தை இயக்கப் போகிறேன் அப்படின்னு ரவிமோகன் அறிவித்தாரே தவிர அந்த திரைப்படம் எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் எந்த அறிவிப்பையும் அவர் வெளியிட்டதாக தெரியல. அம்பிகா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது படத்தில் நடிக்கிறாங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அம்பிகா தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த திரைப்படத்திலும் இப்போது நடிப்பதாக தெரியல. திரைப்பட விழாக்களில் தவறாமல் கலந்து கொள்கிறார். ஜெய்சங்கரோடு இணைந்து கமல்ஹாசன் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சினிமா பைத்தியம், சவால், எல்லாம் இன்பமயம், வாழ்வே மாயம், சட்டம், நானும் ஒரு தொழிலாளி, காதல் பரிசு, அபூர்வ சகோதரர்கள், சிங்காரவேலன் என்று பல திரைப்படங்களிலே ஜெய்சங்கரும் கமல்ஹாசனும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் படம் எடுக்கிறதால தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது லாபம் ஏற்படுமான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஒரு சில நாடுகளில் நம்ம படம் எடுத்தோம்னா படத்தினுடைய தயாரிப்பின் போது அங்கே எவ்வளோ நம்ம செலவழிக்கிறோமோ அதில் 30% அல்லது 40% அவங்க சப்சிடியாக தராங்க. இப்படிப்பட்ட அறிவிப்புகளை பல நாடுகள் வெளியிட்டாலும் அந்த சப்சிடி தொகையை அவங்ககிட்டேருந்து வாங்கிறதுன்றது அவ்வளவு எளிதான காரியமாக இருப்பதில்லை என்பதும் நிஜம். அடுத்து இன்று ஒரு தகவல். இந்தி படவுலையிலே கொடிகட்டி பறந்த பாடகின்னா அது லதா மங்கேஷ்கர் தான். அவருடைய குரல் இனிமையை கொண்டாடாத இசை ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திறமசாலியான லதா மங்கேஷ்கர் இந்த சினிமா உலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வந்தது என்பது தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். லதா மங்கேஷ்கருடைய குடும்பத்தை வறுமை சூழ்ந்திருந்த காலகட்டம் அது. தான் சம்பாதித்து தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலே லதா மங்கேஷ்கர் இருந்தார். அதனால் திரையுலகத்திலே சேர்ந்து எப்படியாவது ஒரு பாடகியாகிவிட வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. அவர் சினிமாவில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹிந்தி படவுலையிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தவர் நூர்ஜஹான் என்ற இளம் பாடகி. நூர்ஜஹான் ஒரு பாடகி மட்டும் இல்லை, நடிகையும் கூட. அவருடைய குரலுக்கு அப்படி ஒரு வரவேற்பு அன்றைய இந்தி ரசிகர்கள் மத்தியிலே இருந்தது. இந்தி படவுகளிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா நீங்களும் நூர்ஜஹான் குரலில் பாட தொடங்குங்க. அப்போ தான் இந்தி படவுகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆரம்ப கட்டத்தில் லதா மங்கேஷ்கரை பலர் தவறாக வழிநடத்தினார்கள். அதன் காரணமாக நூர்ஜஹானுடைய குரலில் கூட ஒரு சில படங்களிலே பாடினார் லதா மங்கேஷ்கர். ஆனால் அந்த பாடல்கள் பெரிய வெற்றியை அவருக்கு தரவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு திடமான முடிவு எடுத்தார் லதா மங்கேஷ்கர். நமக்குன்னு ஒரு அருமையான குரலை ஆண்டவன் கொடுத்துருக்கான், நாம் எதுக்கு இன்னொருத்தர் குரலில் பாடணும்,
இனி எந்த பாட்டை பாடினாலும் சொந்த குரலில் தான் பாடுறதே தவிர வேறொரு குரலிலே பாடுவது என்று லதா மங்கேஷ்கர் முடிவெடுத்திருந்த காலகட்டத்தில் தான் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் லதா மங்கேஷ்கரை சந்தித்தார். அந்த இசையமைப்பாளருடைய பெயர் குலாம் ஹைதர். லதா மங்கேஷ்கருடைய குரலை கேட்ட உடனே அப்படியே சொக்கி போனார் அவர். என்ன அற்புதமான குரல், இந்த குரலுக்கு இந்தி படம் வாய்ப்பு கிடைக்கலன்னா எப்படி என்று நினைத்தவர் தன்னுடைய அடுத்த படத்திலேயே லதா மங்கேஷ்கரை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்து அந்த பட நிறுவனத்துக்கு லதா மங்கேஷ்கரை அழைத்து சென்றார். இசையமைப்பாளருக்கு நம்ம குரல் பிடிச்சிருக்கு, ஆனால் தயாரிப்பாளருக்கு பிடிக்கணுமே என்ற சந்தேகத்துடன் தான் அந்த அலுவலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தார் லதா மங்கேஷ்கர். அந்த தயாரிப்பாளர் முன்னால் ஒரு பாடலையும் பாடி காட்டினார். லதா மங்கேஷ்கர் என்ன நினைத்தாரோ அதுவே நடந்தது. அந்த தயாரிப்பாளருக்கு லதா மங்கேஷ்கருடைய குரல் பிடிக்கலை. அது போன்ற நிராகரிப்போல் லதா மங்கேஷ்கருக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, அதனால் சர்வசாதாரணமாக அதை கடந்து சென்றார் லதா மங்கேஷ்கர். ஆனால் அந்த இசையமைப்பாளரால் அப்படி அதை கடந்து போக முடியல. யாருடைய குரலை பார்த்து நல்லா இல்லைன்றீங்க, இதே குரலுக்காக நீங்கள் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் தவம் இருக்க போகிறீங்க பாருங்கள். இந்த பெண்ணுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுத்து இந்த பெண்ணை எந்த உயரத்துக்கு எடுத்து செல்கிறேன் பாருங்கள் என்று அவளிடம் சூளுரைத்த அந்த இசையமைப்பாளர் சொன்னபடியே தன்னுடைய அடுத்த படத்தில் லதா மங்கேஷ்கருக்கு வாய்ப்பளித்தார். அந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை லதா மங்கேஷ்கருக்கு பெற்றுத்தந்தது. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமும் லதா மங்கேஷ்கருக்கு துணை புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் இரண்டும் பிரிந்த போது பாகிஸ்தானுக்கு பயணமான நூர்ஜஹான் இல்லாதனால ஹிந்தி படங்களிலே ஒரு வெற்றிடம் உருவாகியது. அந்த வெற்றிடத்தை மிக அழகாக இட்டு நிரப்பினார் லதா மங்கேஷ்கர். அதுக்கு பின்னால் லதா மங்கேஷ்கருடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம்தான். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். தொடர்ந்து உங்களுடைய படங்களில் யுவன் சங்கர் ராஜாவோட தான் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. சுகுமார் தான் கட்டளை தமிழப்ப நான் இந்த தலைவாசல்னு ஒரு படம் வந்துச்சு சார், பாலபாரதி அவர் கூட இசையமைப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ யாரெல்லாம் தெரியாது, நமக்கு அந்த படம் பிடிக்கும். முத்து இல்லை இது யுவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும், முத்து சொல்ல கரெக்டாக இருக்கும், யுவன்ட்டு கூப்பிட்டு போனாட்டி எனக்கு. உங்களுடைய திரைப்படங்களில் இன்னும் திரைக்கு வராத திரைப்படம் ஏழு கடல் ஏழு மலை. ஐ திங்க் உங்கள் உதவி இயக்குனருக்கு அந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார், அவங்க தான் டைரக்டர் அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி இருக்கும். அது மாறி அவங்க எல்லாம் என்ன நினச்சிவாங்க நான் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.